அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம சேனலில் உருத்திரங்கண்ணனார் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கூல் புக் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் என்னென்னங்கிறதும் கேதர் பண்ணியிருக்கோம். ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கூல் புக்கில் கலங்கரை விளக்கம் அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. வானம் ஊன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏற்றருஞ்சென்னி விண்பொற நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவுநீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை. ஸோ இந்த வரிகளும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வரிகள் யாருடையது அப்படிங்கிறதும் கேட்கலாம். இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். வானம் ஊன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏற்றருஞ்சென்னி விண்பொற நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவுநீர் அழுவத்து ஒடுகளம் கரையும் துறை. ஸோ இது கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அவர்கள் எழுதின வரிகள். இதோடைய பொருள் பாருங்க. சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. பாடலோட பொருள் மதலை அப்படின்னா தூண் அப்படிங்கிற பொருள் வரும். மதலை அப்படின்னா தூண். சென்னி உச்சி, சென்னினா உச்சி. நெகிழி, நெகிழினா தீச்சுடர். உறவு நீர் அப்படின்னா பெரு நீர்ப்பரப்பு. உறவு நீர் அப்படின்னா பெரு நீர்ப்பரப்பு. அழுவம் கடல். கரையும் அப்படின்னா அழைக்கும். கரையும் அப்படின்னா அழைக்கும். வேயா மாடம் அப்படின்னா வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாமல் திண்மையாக சாந்து பூசப்பட்ட மடமா. வேயா மடம் அப்படின்னா வைக்கோல் இந்த மாதிரி அதில் வேயாமல் திண்மையாக சாந்து பூசி செஞ்ச மடம் தான் வேயா மடம்ங்கிற பொருளிங்க. இப்போ இந்த பாடலுடைய முழு அர்த்தம் பாருங்க. கலங்கரை விளக்கம் எப்படி இருக்குன்னா, அந்த வானம் கீழே விழுந்து விடாமல் அதை தாங்கி கொண்டு இருக்கும் ஒரு தூண் போல் அது காட்சி அளிக்குதான். கலங்கரை விளக்கத்தை பற்றி தான் அந்த பாடல் வரிகளில் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த கலங்கரை விளக்கம் எப்படி இருக்குன்னா, ஏணி கொண்டு ஏற முடியாத உயரத்தை கொண்டு இருக்குதான். அதே மாதிரி வேயப்படாமல் சாந்து பூசப்பட்ட அந்த விண்ணை முட்டும் மாடத்தை உடையது போல இருக்குது. அந்த மாடத்தில் இரவில் ஏற்றப்பட்ட ஒரு எரியும் விளக்கு தான் இந்த கலங்கரை விளக்கம். அது இல்லாமல் கடலில் துறைமுகம் அறியாமல் இருக்கும் அந்த கலங்கும் அந்த மரக்கலங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தன் துறைமுகம் நோக்கி அழைக்கிறதாம். அதான் கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அவர்கள் எழுதின வரிகள். ஸோ அவரை பற்றின குறிப்பு பாருங்க. கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இவர் சங்ககால புலவர். இவர் கடியலூர் அப்படிங்கிற ஊரில் வாழ்ந்திருக்காரு. அதனால தான் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அப்படின்னு சொல்கிறோம். இவர் 10 பாட்டில் இருக்க 2 நூல்களை இயற்றியிருக்காரு. ஒன்று பெரும்பானாற்றுப்படை, இன்னொன்று பட்டினப்பாலை. ஸோ ரெண்டுமே பா வரிசையில் பாலை தான் ஸ்டார்ட் ஆகுது, பார்த்துக்கோங்க. பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை இந்த 2 நூலையுமே இயற்றியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். ஸோ பெரும்பானாற்று படையுடைய பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா தொண்டைமான் இளந்திரை. ஸோ இந்த பெரும்பானாற்று படைங்கிற நூல் இருக்கு இல்லையா, இதில் யாரை பாட்டுடை தலைவனாக கொண்டு அது பாடப்பட்டது அப்படின்னா தொண்டைமான் இளந்திரையன். ஸோ இந்த பெரும்பானாற்று படை நூல் இருக்கு இல்லையா, அதில் 346லேருந்து 351 வரைக்கும் இருக்கிற அடிகளில் தான் ஸ்கூல் புக்கில் பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அடிகள் தான் அந்த கலங்கரை விளக்கம் பார்த்தோம் இல்லையா, அதுதான் 346லேருந்து 351 வரைக்கும் இருக்க அந்த அடிகள் தான் பெரும்பானாற்று படை. ஓகேங்களா. ஆற்றுப்படை இலக்கியம் அப்படின்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வள்ளல் ஒருவர்கிட்ட இருந்து பரிசு பெற்று திரும்பக்கூடிய புலவர் பாணர் போன்றோர்கள்லாம் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெறணும் அப்படிங்கிறதுக்காக பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது தான் ஆற்றுப்படை இலக்கியம். ஸோ 10 பாட்டு நூல்கள் என்னென்ன, அந்த 10 நூல்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதில் இருக்க 2 நூல்கள் தான் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அவர்கள் பாடினது. ஃபஸ்ட்டு திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை. அடுத்து முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படுகடாம். இந்த மலைப்படுகடாம கூத்தராற்றுப்படை அப்படின்னும் சொல்லுவாங்க. பாடப்பகுதியில் இருக்க புக் பேக் கொஸ்டின்ஸ் பாருங்கள். வேயா மாடம் எனப்படுவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன? சாந்தினால் பூசப்படுவது. ஸோ வேயா மாடம் அப்படின்னா சாந்தினால் பூசப்படுவது. உறவு நீர் அழுவம் இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன? அழுவம் அப்படின்னா என்ன? கடல்.
கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவன என்ன? ஸோ கடலில் துறைமுகம் தெரியாமல் கலங்குவது என்னன்னு சொல்லியிருக்காங்க, மரக்கலங்கள். அடுத்தது, தூண் என்னும் சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. தூண் அப்படின்னா என்ன? மதலை. அடுத்து பாருங்க, டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அவர்களை பற்றின பொதுவான கருத்துக்கள். இவர் சங்க கால புலவர். இவர் 10 பாட்டில் பெரும்பானாற்றுப்படை மற்றும் பட்டினப்பாலை இது ரெண்டுமே இயற்றியிருக்காரு. பெரும்பானாற்றுப்படையில் பாட்டுடை தலைவனாக தொண்டைமான் இளந்தரையை பற்றி பாடியிருப்பாங்க. பட்டினப்பாலையில் கரிகால சோழன் அவர்களை பாட்டுடை தலைவனாக வச்சு பாடியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் 8 தொகை நூல்களாக இருக்கிற அகநானூறில் 167வது பாடலை பாடியிருக்காரு. குறுந்தொகையில் 352வது பாடலையும் பாடியிருக்காங்க. இவர் கடியலூர் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர். அது மட்டும் இல்லாமல் பாலை நிலம் மற்றும் இசைக்கருவிகள், அதாவது யாழ் போன்ற இசைக்கருவிகள் பற்றிய சிறப்பான வர்ணனைகளுக்கு பெயர் பெற்றவர் தான் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். ஸோ அப்போ கொஸ்டின் கேட்கலாம் இந்த மாதிரி, பாலை நிலம் மற்றும் இசைக்கருவிகள் யாழ் பற்றிய சிறப்பான வர்ணனைகளுக்கு பெயர் பெற்றவர் யார் அப்படின்னு. கடியலூர் உருத்திரங்கண்ணனார். அதே மாதிரி அகநானூரில் 167வது பாடலை பாடியவர் யார்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார். குறுந்தொகையில் 352வது பாடலை பாடியவர் யார் அப்படின்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார். ஸோ அதனால் இதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கடியலூர் அப்படின்னு சொல்லியிருக்கோமா, இவருடைய ஊர் அது எங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் சோளிங்கர் அப்படிங்கிற பகுதியை தான் கடியலூர்னு இங்கே குறிப்பிட்டதாக சொல்லியிருக்காங்க. இப்போ கடியலூருங்கிறது எந்த ஊரை குறிக்கும்? வேலூர் மாவட்டம் சோளிங்கர் பகுதி. அடுத்து இவருடைய படைப்புக்கள். 10 பாட்டில் 2 நூல்கள், பெரும்பானாற்றுப்படை, பாட்டுடை தலைவன் யார்? தொண்டைமான் இளந்தரையன். பட்டினப்பாலை, பாட்டுடை தலைவன் கரிகால சோழன். அடுத்து 8 தொகை நூல்களில் 2, அதில் அகநானூரில் 167வது பாடல், குறுந்தொகையில் 352வது பாடல் இவர் பாடினது. இவருடைய சிறப்பு அப்படின்னா, இவர் பாடிய நூல்கள் பெரும்பாலும் என்னவா இருக்குன்னா பாலைத்திணையை சேர்ந்தது தான். ஓகே, அதே மாதிரி சங்ககால இசைக்கருவிகள் பற்றி நுட்பமான செய்திகளை பதிவு செஞ்சவர் அப்படின்னாலும் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அவர்கள். ஸோ கொஸ்டின் டைப்பில் இவருடைய சிறப்பை பார்த்துக்கோங்க. பாலைத்திணை தான் அதிகமாக பாடியிருக்காரு. சங்ககால இசைக்கருவிகள் பற்றி நுட்பமான செய்திகளை பதிவு செஞ்சவரும் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். ஸோ அவ்வளோதான் இவரை பற்றின குறிப்புகள். ஸோ இதை மட்டும் பார்த்தாலே உங்களுக்கு போதும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.